600 அடி போருக்கு வந்து நம்ம சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். 5 HP மோட்ரு பிஎல்டிசியில் நம்ம சோலார் மோட்டர் போட்டு கொடுத்துருக்கோம். எங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் செஞ்சி தாலுக்கா தலவானூர்ன்ற வில்லேஜில் நம்ம சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். மோட்ரு வந்து 1.5 HP டெலிவரி, 600 அடி கெப்பாசிட்டி போரு, 550 அடியில் நிப்பாட்டி நம்ம சோலார் மோட்ரு போட்டு இறக்கி கொடுத்துருக்கோம். அப்புறம் எல்லாம் செட்டப்பும் முடிச்சிட்ட பிறகு நம்ம மேலே வச்சு ரன் பண்ணியிருந்தோம். தண்ணி அந்தளவுக்கு நல்லா வருதுன்னு பாருங்கள். 8 ஆம்ஸ் தான் வருது, 340 வோல்ட்டு. தண்ணி 1.5 டெலிவரி நல்லா ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இதே போல் வேணுங்க ஸ்க்ரீனுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கஸ்டமரோட ஃபீட்பேக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது தண்ணி போதுமா, நல்லா இருக்கா? 1.5 டெலிவரி நல்லா ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. இது எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு பார்ப்போம். அந்தளவுக்கு தண்ணி இருக்குது. தண்ணி போதுமாம்மா? எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்குல்ல? நம்மளும் மேலே தூக்கி வச்சுட்டாக்க நல்லாயிருக்கும். இப்போ டெஸ்டிங் ஓடிட்டே இருக்கட்டும், மேலே அந்த வேலை முடிகிற வரைக்கும். அதான் தண்ணி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். போரில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதோ அதளவுக்கு எத்தனை அடி இறக்கி இருக்குது? 550 அடி இறக்கி இருக்கும். இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க இதுக்கு? நீ அப்படியே செலவு பண்ண அப்படியே சொல்லு. 4.5 லட்சம் வந்துருக்கு. சோலார் மட்டும் செலவு பண்ணது எவ்வளோ? 2.5 லட்சம் வந்துருக்கு. போடுங்க, யூஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டாலும் சொல்லிவிடுங்க, சரிங்களா? 4 மாதம் ஆகிருக்குல்ல, நம்ம டிஸ்கஸ் பண்ணி 4 மாதம் ஆகிருக்கும். ஆஃபீஸ் வந்து செஞ்சு வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் போட்டிருக்காங்க. தண்ணியும் நல்லாயிருக்கு. டெஸ்டிங்லாம் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு அவுட் புட் இருக்குது. எத்தனை ஏக்கர் இருந்துச்சுனாலும் 1.5 ஏக்கர். இதை வச்சு 1.5 ஏக்கர் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். கண்டிப்பாக நல்ல தண்ணி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. பண்ணிவிட்டு அவங்க ஸ்ட்ரீட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம 8 பேனல் 600 வாட்ஸ் பேனலில் 8 பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஈவினிங் 5:30க்கு ரன் பண்ணோம். அப்போவுமே தண்ணி அதில் வந்து ஊற்றிட்டு இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி வருது பாருங்கள். 5:45 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் தேவைக்கிட்ட போல் ஏசி மோட்டர், டிசி மோட்டர், பிஎல்டிசி மோட்டர், பிஎம்எஸ்எம், அதே போல் வீட்டுக்கு மானியத்தில் ஆன் கிரேட் ஆஃப் கிரேட் என்னாலும் பண்ணித்தரோம். தேங்க்யூ.